நம் முன்னோர்கள் புறம் பேசக்கூடாது என்றார்கள். ஏன் தெரியுமா? ஒரு காலத்தில் ஒரு மன்னன் 108 அறிஞர்களை அழைத்து மாபெரும் விருந்தளித்தான். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த உணவை உண்ட 108 பேரும் பரிதாபமாக இறந்து விட்டனர். யமலோகத்திலே யமதர்மராஜா சித்திரகுப்தனை அழைத்து என்ன நடந்தது என்று கேட்க ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளிவந்தது. திறந்த வெளியில் சமையல் நடந்து கொண்டிருந்த போது வானில் ஒரு பருந்து ஒரு பாம்பை கவ்விக்கொண்டு பறந்துள்ளது. அப்போது அந்த பாம்பு கக்கிய விஷம் நேராக சமைத்துக் கொண்டிருந்த உணவில் விழுந்து விட்டது. இது சமையல்காரனுக்கோ மன்னனுக்கோ தெரியாது. இப்போது இந்த 108 பேரின் மரணப்பழியை யார் மீது சுமத்துவது? சமையல்காரனா, மன்னனா, பருந்தா, பாம்பா அல்லது சாப்பிட்டவர்களா? குழப்பமடைந்த யமதர்மன் இந்த வழக்கை முடித்து வைக்க முடியாமல் நிலுவையில் வைத்தார். இப்படியே 40 ஆண்டுகள் உருண்டோடின. ஒரு நாள் இறந்த அந்த அறிஞர்களில் ஒருவரின் பேரன் தன் தாத்தாவின் மரணம் பற்றி விசாரிக்க அந்த ஊருக்கு வந்தான். அங்கே காய்கறி விற்றுக் கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் அறிஞர்களுக்கு விருந்தளித்த அந்த மன்னனை பார்க்க வேண்டும் என்றான். அதற்கு அந்த பெண், ஐயையோ, அவனிடம் போகாதே, அவன் உணவில் விஷம் வைத்துக் கொள்பவன் என்று உண்மை அறியாமல் மன்னனை பற்றி அவதூறாக பேசினாள். உடனே யமலோகத்தில் சித்திரகுப்தனை அழைத்த யமதர்மன், வழக்கு முடிந்தது. அந்த 108 பேரின் மரணத்திற்கான மொத்த பாவத்தையும் உண்மை என்னவென்று அறியாமல் வீணாக பழி சுமத்திய அந்த காய்கறி விற்கும் பெண்ணின் கணக்கில் எழுதிவிடு என்று தீர்ப்பளித்தார். இதனாலதான் முழு உண்மையும் அறியாமல் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது என்றார்.